ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராகுல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஐடிஆர் ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கான முக்கியமான 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அது பாதி இது டேக்ஸுக்கே போயிடுது. ஸோ அந்த போன அமௌண்ட்டை எப்படி நம்ம ரீஃபண்ட் வாங்குறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, ஆடிட்டர்கிட்ட கொடுத்து பண்ணுவாங்க, சில தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து பண்ணுவாங்க. அவங்க ஒரு 1000லேருந்து 1500 வரைக்கும் அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் கொடுக்காம நம்ம எப்படி நமக்கு ஐடிஆர் ரீஃபண்ட் பண்ணிக்கிறது, ஐடிஆர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கிறதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாரு. மூடிட்டு இரு. கண்ணு போய் ரிசல்ட் பார்த்துட்டு வாப்பா. சரிப்பா, என் ஆசீர்வாதம் பண்ணுப்பா. தைரியமா பசங்க குட்டி, வெற்றி நமது. ஓகே, நம்ம டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நமக்கு ஒரு பேசிக்காக ஒரு 10 டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம கையில் இருக்கணும். அது என்னென்னா, பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஃபார்ம் 16 எடுத்துக்கோங்க, அப்புறம் சேல்ரி ஸ்லிப்ஸு, அப்புறம் வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். இந்த 5மே கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது நிறைய டீட்டெயில்ஸ் தேவைப்படும். ஸோ அதை என்டர் பண்ண நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஏஏஎஸ், இது வந்து இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரூஃப்ஸு, ஹோம் லோன் சர்டிஃபிகேட் எதுவும்னா ஹோம் லோன் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் பேங்க்ஸு, அப்புறம் நீங்கள் ஏதாவது டொனேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த டொனேஷனோட ரெசிப்ட்டு. ஸோ இது எல்லாமே கையில் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, உங்கள் ஃபஸ்ட்டு கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டு incometax.gov.in வெப்சைட் போயிட்டு ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதேமாரி லாகின் பேஜ் வரும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா லாகின் இல்லைன்னா ரிஜிஸ்டர்னு 2 பட்டன் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணல, இப்போ தான் நியூ யூஸர்னால் அதில் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதில் சில பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். இல்லை நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் லாகின் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஆதார் இல்லைன்னா பேன் கார்டு வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் உங்களோட யூசர் ஐடி. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதோடய பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு, ஒருவேளை உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துடுச்சுன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம், ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஐடிஆர்னு சொல்லிட்டு இதை மாதிரி வரும். அதில் வந்து நீங்கள் அசஸ்மெண்ட் இயரை சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நமக்கு அசஸ்மெண்ட் இயர் என்னென்னா 2025 to 26. ஸோ வந்து அதை வந்து சூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஏஏஎஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கணும். அதாவது ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ அதில் போயிட்டு அந்த ஏஎஸ்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஏஎஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் எந்த ஃபினான்ஷியல் இருக்குன்னு ட்ராப் டவுன்லேருந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டிஏஎஸ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் சம்மரியும் இருக்கும். அதில் வந்து நம்ம எவ்வளோ டேக்ஸ் என்னென்னலாம் கட்டியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். சேலரிலேருந்து எவ்வளோ பிடிச்சிருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் சேவிங்ஸ் பேங்க்லேருந்து எவ்வளோ இதாக இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த டேக்ஸ் பேர் இன்ஃபர்மேஷன் சம்மரியில் வந்துடும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. எல்லாம் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் பேக் வந்துட்டு உங்களை வெரிஃபை ஃபார்ம் 26 ஏஎஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அசஸ்மெண்ட் இயரை சூஸ் பண்ணுங்கள். நம்ம HTML எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட என்ன எவ்வளோ டிடிஎஸ் டெபாசிட் ஆகிருக்கு, எவ்வளோ டேக்ஸ் டிடெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் காட்டும், நம்மளோட நேமோட காட்டும். ஸோ அது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃபைல் பண்ணுறது நல்லது. ஓகே, இப்போ பேக் வந்தாச்சு.
அடுத்ததாக நம்மளோட அசஸ்மெண்ட் இயரை சூஸ் பண்ணணும். அதாவது 2025லேருந்து 2026 அது சூஸ் பண்ணிட்டு ஆன்லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கு ஈஸி. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஆல்ரெடி பண்ணி விட்டுருந்தீங்கன்னா ரெஸ்யூம் ஃபைலிங்னு இருக்கும். இல்லை நீங்கள் புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் கொடுத்துட்டேன். இதில் வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் கஸ்டமர்னு சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு ஐடிஆர் 1 சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் வித் ஐடிஆர் 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டிஃபால்ட்டாகவே நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து என்னென்னா நிறைய எக்ஸப்ஷன் நம்மளால் கிளைம் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்குது, டேக்ஸ் எல்லாம் எது கம்மியாக வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த டேக்ஸ் ரெஜிமும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓல்டு ரெஜிமும் இருக்கும், நியூ ரெஜிமும் இருக்கும். கொடுத்துட்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நீங்கள் எதனால இந்த டேக்ஸை வந்து ஃபைல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கேட்கும். ஸோ இதில் எது உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் அந்த ரீசனை செலக்ட் பண்ணிக்கிட்டு ப்ரொசீட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு அந்த இன்கம் டேக்ஸ் பேஜுக்குள்ளே போயிடும். இதில் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருந்தோம்னா எல்லா டீட்டெயில்ஸுமே அவுட் ஆஃப் ஹெச்ஐ வந்துடும். ஸோ பண்ணாதப்போ எந்தெந்த இன்ஃபர்மேஷன்லாம் இல்லையோ அதெல்லாம் நம்மளே எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் வந்து நம்மளோட பேசிக்கான மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அது எல்லாமே இருக்கும். ரெண்டாவது தான் முக்கியமாக, 2வது 3வது தான் கிராஸ் டோட்டல் இன்கமும் அப்புறம் டோட்டல் டிடக்ஷனும். ஸோ இதில் வந்துட்டு தான் நம்ம வந்து என்னென்ன டோட்டலாக இன்கம் வந்திருக்கு, என்னென்னலாம் டேக்ஸ் டிடெக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்துட்டு நமக்கு இன்னும் எவ்வளோ லயபிலிட்டி இல்லைன்னா ரீஃபண்ட் எவ்வளோ இருக்குன்னு இதில் இந்த மினிட்ஸில் தான் பார்க்க முடியும். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ் போயிட்டேன். அதில் பேசிக்காக எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அப்புறம் நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் வந்து என்ன டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதர்ஸா இல்லை பப்ளிக் செக்டர் அது பென்ஷனர்ஸா, ஸ்டேட் கவர்மெண்ட் பென்ஷனரா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனரானு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு ஆப்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபைலிங் செக்ஷன் வந்து 139(1) செலக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம ரிட்டன் டேட்டு வந்து பிஃபோராகவே பண்ணுறோம். ஆக்சுவலாக ரிட்டன் டேட் வந்து செப்டம்பர் மந்த் போல் சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்கு முன்னாடியே பண்ணுறதுனால 139(1)ல் நம்ம ஃபைல் பண்ணுறோம். இதில் கீழே பார்த்திங்கன்னா 2 ரெஜிம் இருக்குது. நியூ டேக்ஸ் ரெஜிம், ஓல்டு டேக்ஸ் ரெஜிம். நான் நியூ டேக்ஸ் ரெஜிம் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் உங்களுக்கு ஆப்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பேங்க் டீட்டெயில்ஸ், முக்கியமாக நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் பார்க்கணும். அது வந்து வேலிடேட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? வேலிடேட்டட்னு மெசேஜ் இருந்தால் தான் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும். இல்லைன்னா ப்ராசஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம், அப்புறம் டைம் ஆகும். ஸோ எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. உங்களுக்கு இதேமாதிரி கன்ஃபார்ம்டுன்னு க்ரீன் டிக் காட்டும். அடுத்ததான் கிராஸ் டோட்டல் இன்கம். ஸோ அந்த கிராஸ் டோட்டல் இன்கமில் போய் உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் சேல்ரி எவ்வளோ அதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஏதாவது மாற்றணுன்னா எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் எடிட் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அப்புறம் எவ்வளோ டிடெக்ட் ஆகிருக்கு, ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறேன். எல்லாமே கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் நான் வந்து சேவ் தரேன். இது போக நமக்கு சேல்ரி, அப்பார்ட் ஃப்ரம் சேல்ரி நமக்கு எதுவும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து இன்கம் வந்துச்சுன்னா அதையுமே நம்ம என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எடிட் பண்ணி அதெல்லாம் என்ட்ரு பண்ணிடுங்க, இன்கமில் சேர்த்துருங்க. அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி செல்ஃபாக ஆக்குப்பைடா இல்லை லெட் அவுட்டா அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ எல்லா வேல்யூஸும் பர்ஃபெக்டாக கொடுங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிராஸ் டோட்டல் இன்கம் வந்துடும். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், வேறு ஏதாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் கொடுக்கலாம். இதில் என்ன ஆகுதுன்னா, லாஸ்ட் டைம் நமக்கு இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் ஆயிருந்துச்சுன்னா அதோட இன்ட்ரெஸ்ட்டுமே நமக்கு வந்திருக்கும். ஸோ அந்த இதையும் அப்டேட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு சில இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். ஸோ அது எல்லாமே அப்டேட் ஆயிருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டில் இப்போ எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூட வந்திருக்கு அப்படின்னா அதோட அமௌண்ட்டையும் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். எல்லாம் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் டெபாசிட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. எல்லாம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் சேவ் கொடுங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு கிராஸ் டோட்டல் இன்கம் இப்போ நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம டிடெக்ஷன் போகிறோம். ஸோ நான் நியூ டேக்ஸ் ரெஜிம் செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு அந்தளவுக்கு டிடெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எக்ஸப்ஷன் எதுவும் காட்டலை. இதே நீங்கள் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய செக்ஷன் காட்டும். ஸோ இதில் எதுவுமே நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ அதனால் எனக்கு வந்து இது எல்லாமே 0 தான். இது வரைக்கும் நம்ம எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கோங்கிறது அது காட்டுது. இது வந்து சேலரியிலேருந்து எவ்வளோ டிடெக்ட் ஆகிருக்கு, அப்புறம் வந்துட்டு வேறு ஏதாவது அதர் தேன் சேலரியிலேருந்து ஏதாவது இன்கம் வந்துச்சுன்னா அதுலேருந்து எவ்வளோ டிடெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இது காட்டும். எல்லாத்தையும் இது பண்ணிக்கோங்க. இப்போ அதுவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம டேக்ஸ் லயபிலிட்டிக்கு வந்துட்டோம். இப்போ நான் என்னோடய கிராஸ் டோட்டல் இன்கம் எவ்வளோன்னு பார்த்துக்குறேன். அதுக்கப்புறமா என்னோடய கம்ப்யூட்டபிள் டேக்ஸ் நான் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன், எவ்வளோ இதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ டோட்டலாக வந்து நான் எவ்வளோ எனக்கு வந்து லயபிலிட்டிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து எந்த லயபிலிட்டியும் இல்லை. ஸோ வந்து நான் கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். எல்லாமே பார்த்துட்டு ஒரு தடவை ரீவெரிஃபை பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இப்போ 32,000 ரூபாய் எலிஜிபிலிட்டி வருது. ஏன்னா நான் வந்து அதிகமாகவே டேக்ஸ் பே பண்ணியிருக்கேன். ஸோ அதிகமாக டேக்ஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா எனக்கு பேலன்ஸ் ரீஃபண்ட் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ப்ரிவியூ அண்ட் சப்மிட் பட்டன் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட நேம் பிளேஸ் கேட்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். ஸோ ஒன்ஸ் இது வந்ததுக்கு அப்புறம் ப்ரிவியூ கொடுங்க. ஸோ ப்ரிவியூ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இதேமாரி வரும். இதுக்கப்புறம் தான் நம்ம மெயினாக என்ன பண்ணால் ப்ரொசீட் இன்னொரு வேலிடேஷன் இருக்குது, அதை கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு வெரிஃபைன்னு சொல்லணும். அது வந்து வெரிஃபை இப்போயே நீங்கள் கொடுத்துருங்க. அது வந்து எப்படின்னா ஆதார் பேஸ்டு ஓடிபி இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட் பேஸ்டு ஓடிபி அதுமாரி இருக்கும். நீங்கள் வந்து ஆதார் கூட சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒன்றே நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி மாதிரி வரும். அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும்.
அந்த இவிசி கோடு வந்து த்ரூ நெட் பேங்கிங் மூலிமா நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். த்ரூ பேங்க் அக்கௌண்ட் ஆர் த்ரூ டிமேட் அக்கௌண்ட் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜென்ரேட் ஆதார் ஓடிபி கொடுத்துட்டேன். எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆகிடுச்சு. பண்ணி முடித்ததுக்கப்புறம் வேலிடேட் அப்படின்னு கொடுக்குறேன். அவ்வளோதான். எனக்கு வந்து கன்ஃபார்ம் சப்மிஷன் கேட்கும். எல்லாமே இப்போ பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு இன்கம் டேக்ஸ்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கும். இதாட்டம் உங்களோட இது வந்து சப்மிட் ஆகிருச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களோட ரீஃபண்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிற எல்லா ரிசிப்ட்டுமே உங்கள் மெயில் ஐடிக்கு ரிசீவ் ஆகிரும். ஓகேங்களா? நீங்கள் கீழே உள்ள டவுன்லோட் ரிசிப்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ரிசிப்டையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் எவ்வளோ லிமிட் இருக்குது, அதில் நீங்கள் என்னென்ன கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதை செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.